செந்தமிழ் இலக்கணம் 5 என்பது பிற்காலத்தார் வழக்கு. தொல்காப்பியர் இலக்கணத்தை 3 அதிகாரங்களாக வகுத்துக் கூறுகின்றார். எழுத்தின் பிறப்பு, வகை முதலியவற்றைக் கூறுவது எழுத்திலக்கணம். இதனை எழுத்ததிகாரம் காட்டுகின்றது. எழுத்தால் ஆனது சொல். இதன் இலக்கணத்தை சொல்லதிகாரம் கூறும். சொல்லால் ஆக்கப்பட்ட செய்யுளையும் அஃது உணர்த்தும் பொருளையும் இலக்கண நெறியால் விரிவாகக் கூறுகின்றது பொருளதிகாரம். தொல்காப்பிய பொருளதிகாரம் 9 இயல்களைக் கொண்டது. தொல்காப்பியர் தமது செய்யுளியல் நூற்பாக்கள் சிலவற்றில் என்ப, மொழிப போன்ற படர்க்கை பலர்பால் வினைமுற்றுகளை கையாள்வதிலிருந்து தொல்காப்பியருக்கு முன்னும் செய்யுள் இலக்கணம் கூறும் நூல்கள் இருந்தன என்பதை அறிய முடிகின்றது. ஆனால் அவை தனி இலக்கணமாகத்தான் இருந்தன என்று கூறவியலாது. அவிநயனார், பல்காப்பியனார், காக்கைப்பாடினியார் போன்ற யாப்பிலக்கண ஆசிரியர்களை தொல்காப்பியர் காலத்தவர் என்று சிலர் கூறுவர். இதற்கு ஏற்ற சான்றுகள் இல்லை என மறுத்துரைப்பவர்களும் உண்டு. எனினும் இவர்கள் யாப்பிலக்கண புலவர்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மேலே காட்டிய புலவர்களே அன்றி பல்காயனார், பனம்பாரனார், சிறுகாக்கைப்பாடினியார், கையனார், நத்தத்தனார், மயேச்சுரனார் போன்றவர்கள் செய்யுள் இலக்கண நூலாசிரியர்களே ஆவர். இவர்களுடைய படைப்புகளான நூற்பாக்கள் தொல்காப்பிய செய்யுள் இயலுக்கு பேராசிரியர் எழுதிய உரையிலும் பின்னர் எழுந்த யாப்பருங்கல விருத்தியிலும் மேற்கோளாக எடுத்தாளப்பட்டிருக்கின்றன. இன்னும் மாபுராணம், பூதபுராணம், சங்க யாப்பு, தக்கானியம் முதலான ஏடுகளிலிருந்து எடுத்தாளப்பட்ட நூற்பாக்களும் மேற்கூறிய உரைகளில் காணப்படுகின்றன. இந்நூல்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. தொல்காப்பியத்திற்கு பின் எழுந்த யாப்பிலக்கண நூற்களுக்கு தொல்காப்பிய செய்யுளியலே அடிநிலையாகும் என்று கூறுவர். கிபி 11-12 நூற்றாண்டுகளில் 2 யாப்பிலக்கண நூல்கள் எழுந்தன. அவை யாப்பருங்கல விருத்தி, யாப்பருங்கல காரிகை என்பவை. அமுதசாகரர் என்னும் முனிவரால் இயற்றப்பெற்றவை இவை. தொல்காப்பிய செய்யுளியலை பெரும்பான்மை ஒத்தும் சிறுபான்மை காலத்திற்கேற்ப மாறுபட்டும் செல்கின்றன. யாப்பிலக்கணத்தோடு சேர்த்து தமிழ் இலக்கணம் 4 வகை எனக் கருதிய காலமும் இருந்தது. இறையனார் களவியல் முதற் சூத்திரப் பகுதியால் இதனை அறிய முடிகின்றது. தமிழ்தான் 4 வகைப்படும்: எழுத்தும் சொல்லும் யாப்பும் என என்று அமைந்துள்ளது உரை. ஆகவே இக்காலத்தில் அணி இலக்கணம் தனியாக பாகுபடுத்தப்படவில்லை என்பதும் பின்னரே தனி இலக்கணமாக அமைந்தது என்பதும் அறிய முடிகின்றது.